ஹே மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். ஸோ, இன்னைக்கு நம்ம ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருமத்தாம்பட்டி ஜெபமாலை அன்னை சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வருஷா வருஷம் கருமத்தாம்பட்டி தேர் திருவிழா நடக்கும். அப்போ ஃபேமிலியா ஃபுட் எல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு, முன்னாடி நாள் நைட்டே அங்க போய் ஸ்டே பண்ணுவோம். நைட்டு ஃபுல்லா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அந்த ஷெட்டுக்குள்ள நாடகம் நடக்கும். பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரத்துல மிட் நைட்ல எல்லாரும் தூங்கிருவோம். மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சர்ச்சுக்குள்ள போய் மாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சர்ச்சோட ஃப்ரண்ட் வியூ. கிளைமேட் சில்லுன்னு சூப்பரா இருக்கு. சுத்தமா வெயில் இல்லை. நம்மளும் ரீச் ஆயிட்டோம். ஸோ இனி கார்ல இருந்து வீல் ஷேருக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டியதான். நான் கார்ல இருந்து வீல் ஷேருக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு இந்த மாதிரி உடன் ஸ்லைடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படியே உள்ள போனோம்னா சைட்லயே ரேம்ப் கொடுத்துருக்காங்க. ஆக்சசிபிலிட்டி சூப்பர். அண்ட் நான் நிறைய விஷயத்துல கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பார்க், எக்ஸிபிஷன் இந்த மாதிரி சில இடங்களை தவிர பெருசாக எங்கேயும் வெளியே லாங்காக போனதில்லை. என் அம்மாவும் போனதில்லை. பிகாஸ் என்னை பார்த்துக்கணுன்னு என் கூடவே இருப்பாங்க. ஆனால் இப்போ நிறையா வெளியே போகிறோம், நிறையா கற்றுக்குறோம், நிறையா பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அண்ட் சில சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறது மூலயமா நிறையா கற்றுக்க முடியுது. ஸோ இது எல்லாத்துக்குமே என் பேரண்ட்ஸ்க்கும் அண்ட் வந்து அவங்களையும் பார்த்துக்கிற ஏசப்பாக்கும் தான் நான் நன்றி சொல்வேன். ஒரு 5 to 10 இயர்ஸ் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா வீல் சேர் யூசர்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வீல் சேர் யூசர்ஸ் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. வீல் சேர் யூஸ் பண்ணுறதுனாலேயே வீட்டுக்குள்ளே முடங்கி இருப்பாங்க. காரணம், சில பேர் ஃபேமிலி அவங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாமல், அவங்களால என்ன முடியுங்கிறத டிஃபைன் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு குழந்தையா வீட்லேயே வச்சு பராமரிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னும் சில பேர் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் வீல் சேரை பப்ளிக்ல யூஸ் பண்ண விருப்பம் இல்லாமல் வெளியே வராமல் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சொசைட்டியும் ஒரு பெரிய காரணம். டிசபிலிட்டியை பற்றின அவேர்னஸ் இல்லாதனால, அந்த மாதிரி பர்சன்ஸை டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறனால, அவங்களோட யூனிக்னஸ் என்னங்கிறத அவங்கள டிஃபைன் பண்ண விடாமல் அது எல்லாமே தடுக்குது. ஸோ இன்னும் நிறையா காரணங்கள் இருக்குது. ஆனால் dude, just think about it. It's 2025 and super duper technologies were been booming up. So இதுக்கு மேலே என்ன வேணும்? உங்கள் டிசபிள் ஃப்ரெண்ட் கூட கை கோர்த்து ஹாப்பியாக ஸ்டெப் அவுட் பண்ண வைங்க. அவங்களும் நடக்க ஆரம்பிப்பாங்க உங்கள் மூலயமா. ஸோ நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.